அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறை சரியானது என்று அலங்கரித்து காட்டுவது பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்கவல்ல அற்ப இன்பப் பொருளே அன்றி வேறில்லை. அல் குர்ஆன் சூரா 3 வசனம் 185. நம் கண்மணி நாயகத்தின் அருள்மொழி. இறுதி காலத்தில் மார்க்கத்தின் பெயரால் உலகை ஏமாற்றும், அதாவது மோசடி செய்யும் ஆண்கள் சிலர் வருவார்கள். அவர்கள் மக்களுக்கு தங்களை மிகவும் மென்மையானவர்களாக காட்டிக்கொள்ள ஆட்டின் தோலை போர்த்தியிருப்பார்கள். அதாவது வெளி உலகிற்கு மிகவும் பணிவாக நல்லவர்களாகத் தெரிவார்கள். அவர்களின் நாக்குகள் சர்க்கரையை விட இனிமையானவை. ஆனால் அவர்களின் இதயங்களோ ஓநாய்களின் இதயங்களைப் போன்றவை. அதாவது பேச்சில் கனிவும் இனிமையும் இருக்கும், ஆனால் மனதில் வஞ்சகமும் தீமையும் நிறைந்திருக்கும். அல்லாஹ் கூறுவான், என்னை நோக்கியா அவர்கள் ஏமாற்ற வேலை செய்கிறார்கள்? அல்லது என் மீதா துணிந்து செல்கிறார்கள், அதாவது அத்துமீறுகிறார்கள்? என் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அவர்களிலிருந்தே ஒரு குழப்பத்தை அவர்கள் மீது நான் அனுப்புவேன். அது அவர்களில் பொறுமையாளனை கூட திகைப்பில் ஆழ்த்திவிடும். அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் திர்மிதி ஷரீஃப் 2402 ஹதீஸ். மதினாவில் உள்ள மஹாயித் எனமிடத்தில் அமர்ந்திருந்த ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடம் நான் தண்ணீருடன் சென்றேன். அப்போது அவர்கள் பரிபூரணமாக அங்கத் தூய்மை உலு செய்தார்கள். பிறகு நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இந்த இடத்தில் பரிபூரணமாக அங்கத் தூய்மை செய்ய கண்டேன் என்று கூறிவிட்டு, யார் இதைப் போன்று முழுமையாக அங்கத் தூய்மை செய்து பள்ளிவாசலுக்குச் சென்று 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு பிறகு அமருவாரோ, அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். ஆனால் இதைக் கொண்டு ஏமாந்து பாவங்களில் மூழ்கிவிடாதீர்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் என்றார்கள். அறிவிப்பாளர் ஹஜ்ரத் இப்னு அப்பான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஃப் புகாரி ஷரீஃப் 6433 ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். அல்லாஹுவை அஞ்சுவதே அறிவுக்கு போதுமானது. அல்லாஹுவை பற்றிய அலட்சியமே, அவனது தண்டனையைப் பற்றி பொருட்படுத்தாமலிருத்தல் அறியாமைக்கு போதுமானது என்று ஹஜ்ரத் இப்னு மஷூத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள். நூல் இஹ்யா பக்கம் 5063. இத்தகைய பண்புகள் உலகத்தில் நஷ்டத்தையும் மறுமையில் தண்டனையையும் ஏற்படுத்தும்.